ஓம் முருகா! என் அன்பு பிள்ளையே, இன்று கார்த்திகை வியாழனில் இதை நீ கேட்டு முடித்த 88வது நிமிடத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் பிள்ளையே. நீ என்மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல முயற்சிகளை செய்து வருகின்றாய். ஆனால் ஒவ்வொரு செயலிலும் உடனே பலன் தருமா என்று எதிர்பார்த்து இருக்காதே தங்கமே. மரம் விதைக்கப்பட்டதும் உடனே கனிகள் தராது. அதுபோல் உன் முயற்சிகளும் சிறிது காலம் தேவைப்படும். நீ உன் கடமையை முழு மனதுடன் செய்து விட்டாய். அதுவே உன் அர்ப்பணிப்பு. அதன் பலனை நானே உனக்கு கொடுப்பேன். எந்த தடை வந்தாலும் அந்த பலன் உன்னிடம் வருவதற்கு நான் தடை இல்லாமல் வழி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் விதை விரைவில் கனியாகும். ஓம் சரவண பவ என்று நம்பிக்கையோடு என்னை ஒருமுறை நீ அழைத்தால் போதும். நிச்சயம் உன்னுடைய வெற்றி முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் புது மாற்றம் ஒன்று வருகின்றது. நீ அனுபவித்த துயரங்கள் அனைத்தும் இன்று முதல் குறைய போகின்றன. இன்று கார்த்திகையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து உன் மன குறைகளை எனக்கு சொல்லு. ஒரு வாரத்திற்குள் அதற்கான தீர்வை நான் தருகின்றேன் தங்கமே. நீ ஏற்றும் தீபம் உண்மையில் உன் வாழ்வை மாற்றும். அமைதி, நிம்மதி, நம்பிக்கை அனைத்தும் உன்னுடைய மனதில் மீண்டும் மலரும். உன் அப்பா முருகனை நிச்சயமாக நம்பு. நல்லதே நடக்கும். எழுதினதை நம்பி நிற்காதே. அதை மாற்றும் சக்தி எனக்கு உண்டு. உன் தடைகள் விலகி முயற்சிகள் வெற்றியாகும். என்னை வணங்கி செயல் தொடங்கு. நல்லதே நடக்கும். இனி கலங்காதே. நான் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வேன். நல்ல செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரும். அதை பெற்றுக்கொள். ஓம் முருகா!